நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு 2022 பார்த்தீங்கன்னா ஜான்சனா நடிப்பில் ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் த்ரில்லர் சீரீஸாக எடுக்கப்பட்ட பீஸ் மேக்கர் அப்படின்ற சீரீஸை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா 40 to 45 மினிட்ஸ் கிட்ட வருது. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது அதாவது 2021 எடுக்கப்பட்ட சூசைட் ஸ்குவாட் அப்படின்ற படத்துடைய கண்டினியூட்டியா தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட கதைக்களம் வந்துட்டு தொடருது. ஸோ அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கருக்கு வந்துட்டு ஷோல்டர்ல அடிபட்டிருக்கும். ஸோ ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு திரும்புறாரு. என்னதான் இவர் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் பண்ணாலுமே இவரை ஒரு கெட்டவனாதான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கேங் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டுக்காக எங்க கூட சேர்ந்து வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த சீரீஸோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டா ஜான்சன் நடிப்புல வெளியான ஹிட் ஆஃப் ஷாட், அதுக்கப்புறம் சூசைட் கோட், இந்த மாதிரியான படங்கள்ல ஜான்சனோடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறா இருக்கும். ஆனா இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான பர்ஃபார்மன்ஸை ஆன் ஸ்கிரீன்ல கொடுத்துருப்பாரு. தென் ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் டிசி பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணுவாங்க. ஸோ இந்த சீரீஸ்லுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சீரீஸ்ல ஜான்சனா பண்ணக்கூடிய காமெடி சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சீரீஸ் நடிச்ச மற்ற கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல சீரீஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க.